வெல்கம் டு அவர் சேனல் ஜிவி டூர் பிளானர்ஸ். ஸோ இப்போ இந்த வீடியோவில் பற்றி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம ஒரு பட்ஜெட்டான ஒரு சூப்பரான ஒரு பேக்கேஜ் வீடியோ, அதுலேயும் வந்து ஒரு நியூ இயர்க்குனே வந்து ரிலீஸ் பண்ண ஒரு ஸ்பெஷலான ஒரு பேக்கேஜ் வீடியோ தான் இது. ஸோ இந்த பேக்கேஜில் எந்தெந்த டெஸ்டினேஷன்ஸ் கவர் ஆகுது, இந்த பேக்கேஜுடைய ப்ரைஸ் என்ன, அட்வான்ஸ் டேட் என்ன, அதேமாதிரி என்னென்ன இன்க்ளூட் என்னென்ன எக்ஸ்க்ளூட் அப்படின்றத ஃபுல்லாக வந்து நம்ம டீட்டெயில்டாக நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த பேக்கேஜுடைய பேர் வந்து நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ண விரும்பிக்கிறோம். அதாவது வெல்கம் 2023 தாஜ்மஹால். சரிங்களா? ஸோ எதுக்கு வந்து இந்த பேர் வந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னால், நம்ம கரெக்டாக வந்து நியூ இயர் அன்னைக்கு நம்ம தாஜ்மஹாலில் இருக்கிற மாதிரி வந்து இந்த பேக்கேஜ் வந்து இருக்குது. அண்ட் இன்னொன்று பட்ஜெட்லேயும் வந்து போட்டிருக்கோம் இந்த பேக்கேஜ் வித் நல்ல கன்வீனியன்ஸோடவே. சரிங்களா? எது தேவையோ கரெக்டாக எல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணி கன்வீனியன்ட்டோட போட்டிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த பேக்கேஜுடைய காஸ்ட் வந்து பார்த்துருவோம். ஸோ இந்த பேக்கேஜுடைய காஸ்ட் வந்து ட்ரிபிள் ஆக்குபென்சியில் பெர் ஹெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 11,999 11,999. இதே வந்து டபுள் ஆக்குபென்சி அப்படின்னு சொன்னால் பெர் ஹெட்டுக்கு வந்து 12,999. இதில் என்ன ட்ரிபிள் ஆக்குபென்சி என்ன டபுள் ஆக்குபென்சி அப்படின்னு சொல்லி கேட்டால், நீங்கள் சிங்கிள் பர்சனாவோ இல்லை 3 பேராவோ புக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் 11,999. ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு தனி ரூம் கிடச்சிரும். பட் இதே இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக அவங்க வர்றாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு மற்றவங்களோட மிங்கிள் பண்ணி போட முடியாது ரூம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தனி ரூம் தேவைப்படுது. தனி ரூம் தேவைப்படுறனால அவங்களுக்கு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்து சார்ஜ் பண்ணி அவங்களுக்கு எல்லா இடத்துலையும் வந்து டபுள் ரூம் வந்து கொடுத்துரும், டபுள் பெட்ரூம் வந்து கொடுத்துரும். ஸோ அவங்களுக்கு தனி ரூம் வந்து அவங்களுக்கு கிடச்சிரும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த ஃபேருக்குரிய டிஃப்ரென்சஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ். இப்போ இதுக்கு வந்து என்ன அட்வான்ஸ் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், பெர் ஹெட்டுக்கு வந்து அட்வான்ஸ் அமௌண்ட் 6,000 ரூபாய். சரிங்களா? இது கட்டக்கூடிய லாஸ்ட் டேட், அந்த புக்கிங்குரிய லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்டோபர் 31 தான் வந்து லாஸ்ட் டேட்டு. ஸோ அக்டோபர் 31 2022 அன்றைக்கி கரெக்டாக வந்து இந்த பேக்கேஜ் வந்து லாஸ்ட் டேட்டு. அண்ட் இன்னொன்று மெயின் திங் ஒரு டிஸ்க்ளைமர், அதாவது நியூ இயர் பேக்கேஜ். ஸோ அதனால் வந்து டிமாண்ட் ஜாஸ்தி. அதனால் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வந்து வேகமாக புக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லது. அப்போ தான் ட்ரெயின் டிக்கெட்ஸ் வந்து கரெக்டாக வந்து கிடைக்கும் உங்களுக்கு. இல்லைனா ட்ரெயின் டிக்கெட்ஸ் கொஞ்சம் டிமாண்டு தான், ஏன்னா நியூ இயர் ஒட்டி வருது. சரிங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டே பிளான் வந்து பார்த்துட்டே வருவோம். அதாவது என்னென்ன பிளான் இருக்குது, என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத வரிசையாக பார்த்துருவோம். ஸோ டே பிளான் பொறுத்தளவுக்கு இந்த பேக்கேஜ் வந்து எப்போ புறப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் 28 டிசம்பர் 2022 அன்னைக்கு கரெக்டாக புறப்படுது. எப்போ நம்ம ரிட்டர்ன் வந்து சென்னை வந்து ரீச் ஆகிறோம் அப்படின்னு சொன்னால் 3ஆம் தேதி ஜனவரி 2023 அன்னைக்கு காலையில் நம்ம வந்து சென்னை சென்ட்ரல் வந்து ரீச் ஆயிடுவோம். ஸோ எத்தனை நைட் எத்தனை டேஸ் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் 6 நைட் 7 டே பேக்கேஜ். கிட்டத்தட்ட ஒரு 7 நாள் பேக்கேஜ் இது. 7வது நாள் நீங்கள் சென்னை ரீச் ஆகிருப்பீங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஒர்க் போகிறவங்களுக்கும் வந்து தாராளமாக ஒர்க் போயிடலாம் அந்த டேட்டு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து டே பிளான் பொறுத்தளவுக்கு புதன்கிழமை 28ஆம் தேதி டிசம்பர் 2022 அன்னைக்கு கரெக்டாக நைட் வந்து தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஏற போகிறோம். ஸோ ட்ரெயின் ஏறிட்டு அன்றைக்கி நைட் டின்னர் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து வியாழக்கிழமை 29 டிசம்பர் 2022 அன்றைக்கி ஃபுல்லாக நம்ம ட்ரெயின் ட்ராவலில் வந்து இருப்போம். ஆனால் அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை 30ஆம் தேதி டிசம்பர் 2022 அன்றைக்கி காலையில் நம்ம வந்து டெல்லி ரீச் ஆகும். ஸோ டெல்லி ரீச் ஆனோடனே ஃபுல்லாக வந்து நம்ம டெல்லி லோக்கல் விசிட் ஃபுல்லாக பார்த்துட்டு நடுவில் முடிந்தால் வந்து நம்ம பர்ச்சேஸ் வந்து இந்த இடத்துல விட்டுருவோம். பர்ச்சேஸ் முடித்த பிறகு அடுத்த நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சனிக்கிழமை 31ஆம் தேதி டிசம்பர் 2022 அன்னைக்கு டெல்லியில் ஏதாவது 2-3 சைட் சீயிங் பிளேசஸ் மிச்சம் இருந்தால் அதை பார்த்துட்டு நம்ம நேராக மதுராவுக்கு கிளம்பிடுவோம். ஸோ மதுரா கிளம்பிட்டு ஜனம்பூமி அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் லன்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் போல் வந்து விருந்தாவனில் இருக்கக்கூடிய பிரேம் மந்திர் அந்த லைட்னிங்ஸ்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ பிரேம் மந்திர் பார்த்துட்டு நீட்டாக வந்து நம்ம டின்னர் முடிச்சுட்டு அன்றைக்கி நைட் வந்து நம்ம வந்து சின்னதாக வந்து ஒரு நியூ இயர் செலிப்ரேஷன் மாதிரி வந்து கேக் கட்டிங் வந்து பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ நிறைய பேர் வந்து விரும்புவீங்க, அதாவது கரெக்டாக அந்த நியூ இயர் அன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு நியூ இயர் நைட் அன்னைக்கு நம்ம பிரேம் மந்திரில் லைட்னிங்ஸோட ஒரு லைட் ஷோவோட நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வந்து இந்த ஒரு பக்காவான பர்ஃபெக்டான ஒரு பிளேஸ் தான் இது. ஸோ அதுக்கடுத்து நைட் வந்து நம்ம ஆக்ராவில் ஸ்டே பண்ண போகிறோம். அதுக்கடுத்து ஞாயிற்றுக்கிழமை, அதாவது கரெக்டாக நியூ இயர் அன்னைக்கு ஜனவரி 1ஆம் தேதி 2023 அன்னைக்கு கரெக்டாக மார்னிங் வியூ தாஜ்மஹால் வந்து பார்க்க போகிறோம். ஸோ தாஜ்மஹால் பார்த்துட்டு அதுக்கடுத்து வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபோர்ட்டுக்கு கிளம்புவோம். ஸோ ஃபோர்ட்டுக்கு போயிட்டு ஃபோர்ட் முடிச்சுட்டு லஞ்ச் முடிச்சுட்டு நீட்டாக வந்து ஷாப்பிங் ஏதாவது இருந்தால் நம்ம தாஜ்மஹாலில் நம்ம ஷாப்பிங் பண்ணிவிட்டு
நீட்டாக வந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து மூவ் ஆயிடுவோம். ஸோ ரயில்வே ஸ்டேஷன் மூவ் ஆகிற டைம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ஈவினிங் போல் வந்து நம்ம டின்னர் முடிச்சுட்டு நீட்டாக வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து மூவ் ஆயிடுவோம். ஸோ நீட்டாக அங்கே மறுபடியும் வந்து தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் வந்து நம்ம வந்து பிடிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் பிடிச்சோம் அப்படின்னா அடுத்த நாள் 2ஆம் தேதி ஜனவரி 2023 ஃபுல்லாக வந்து நம்ம ட்ரெயின் ட்ராவலில் இருப்போம். கரெக்டாக 3ஆம் தேதி ஜனவரி 2023 அன்னைக்கு காலையில் நம்ம வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சென்னை சென்ட்ரலுக்கு வந்து நம்ம 7:30 மணிக்கு ரீச் ஆகிருப்போம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து டே பிளான். ஸோ இது போக இதில் வந்து என்னென்ன சைட் சீயிங் பிளேசஸ் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்றத நம்ம வந்து ஃபுல்லாக பார்த்துட்டே வந்துடுவோம். சரிங்களா? ஸோ டெல்லியில் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சைட் சீயிங் பிளேசஸ் வந்து என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியா கேட், இன்னொன்று மெயின் திங் சொல்லணும், இந்தியா கேட் பொறுத்தளவுக்கு வந்து புது பார்லிமெண்ட் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ கட்டிகிட்டு இருக்கனால நம்ம பஸ் மூலியமாக பஸ்லேருந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். கீழே இறங்கி அவங்க இந்தியா கேட் கிட்ட அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் ராஷ்டிரபதி பவன், பார்லிமெண்ட் ஹவுஸ், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் குதுப் மினார், அதுக்கடுத்து ரெட் ஃபோர்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அக்ஸதாம் டெம்பிள். அக்ஸதாம் டெம்பிளில் லைட் ஷோவும் பார்ப்போம். அது போக வந்து லோட்டஸ் டெம்பிள். ஸோ இதெல்லாம் வந்து டெல்லியில் வந்து கவர் பண்ணக்கூடிய சைட் சீயிங் பிளேசஸ். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஆக்ரா. ஆக்ரா பொறுத்தளவுக்கு வந்து தாஜ்மஹால், அதுக்கடுத்து ஆக்ரா ஃபோர்ட், அண்ட் அதுக்கடுத்து மதுராவில் பொறுத்தளவுக்கு ஜனம்பூமி, அண்ட் கடைசியாக வந்து விருந்தாவனில் இருக்கக்கூடிய பிரேம் மந்திர். ஸோ இது ஃபுல்லாக வந்து நம்ம கவர் பண்ணக்கூடிய சைட் சீயிங் பிளேசஸ். இப்போது இதுக்கு அடுத்து என்னென்ன இன்க்ளூட் என்னென்ன எக்ஸ்க்ளூட் அப்படின்றத நம்ம வரிசையாக பார்த்துட்டே வந்துடுவோம். ஸோ இந்த பேக்கேஜ் பொறுத்தளவுக்கு வந்து இன்க்ளூட் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து போகக்கூடிய ரயில் செலவு, அதாவது ட்ரெயின் டிக்கெட்ஸ், இங்கேருந்து போகக்கூடிய ட்ரெயின் டிக்கெட்ஸ் வந்து ஸ்லீப்பர் கிளாஸ், வரவும் பார்த்திங்கன்னு சொன்னால் ஸ்லீப்பர் கிளாஸு. ஸோ அந்த ட்ரெயின் டிக்கெட் வந்து இதில் இன்க்ளூட் ஆயிரும். அதுக்கடுத்து ட்ரெயினில் கொடுக்கக்கூடிய ஃபுட்டு, அதுக்கப்புறம் 1 லிட்டர் வாட்டர் பாட்டில். சரிங்களா? அதுவும் வந்து இதில் இன்க்ளூட் ஆயிரும். சரிங்களா? அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் சைட் சீயிங் கேபு, அங்கே போய் சுற்றி பார்க்கக்கூடிய ஏசி சைட் சீயிங் கேப் வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்க்ளூட் ஆயிரும். அண்ட் அதே மாதிரி ரூம் பொறுத்தளவுக்கு 3 ஸ்டார் கேட்டகரியில் ஹோட்டல் ரூம் வந்து கொடுப்போம். ஸோ இது பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பேக்கேஜில் இன்க்ளூட் ஆயிரும். அண்ட் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் டிக்கெட்ஸ், எல்லா மானிமெண்ட்டும் இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் டிக்கெட்ஸ் வந்து இதில் இன்க்ளூட் ஆயிரும். அண்ட் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் லைட் ஷோ டிக்கெட்ஸ், அக்ஸதாமில் நடக்கக்கூடிய லைட் ஷோ டிக்கெட்டும் இதில் இன்க்ளூடட் தான். சரிங்களா? ஸோ இது எல்லாமே இன்க்ளூடட். என்னென்ன எக்ஸ்க்ளூட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தான் பர்ச்சேஸ். ஸோ பர்ச்சேஸுக்கு மட்டும்தான் வந்து நீங்கள் எக்ஸ்க்ளூட் பண்ண வேண்டியது வரும். அண்ட் ஒரு சில நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம், ஏதாவது நம்ம போயிருந்தப்போ ஏதாவது ஒரு விஐபிஸோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனோ வேறு ஏதாவது ஒன்று இருந்து நம்ம பஸ் வந்து முன்னாடியே நிப்பாட்டி ஆட்டோ வந்து போகணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து நாங்கள் பொறுப்பெடுத்துக்க முடியாது. ஏன் அப்படின்னால் அது நம்ம கையில் கிடையாது. ஸோ நம்ம பஸ் இதுவரை போகும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக போயிடும். பட் இல்லாத பட்சத்தில் திடீர்னு ஏதாவது ஒரு பேரிகேட் போட்டு அடைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல 10 ரூபா 20 ரூபா ஆட்டோ செலவு வந்தால் அது மட்டும் தான் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது வரும். சரிங்களா? ஸோ இது 2 மட்டும் தான் வந்து எக்ஸ்க்ளூட். மற்றபடி எல்லாமே இன்க்ளூட் பண்ணிட்டோம். என்ட்ரன்ஸ் டிக்கெட்லேருந்து லைட் ஷோ டிக்கெட்லேருந்து ஒன்று விடாமல் ட்ரெயின்லையும் ஃபுட்டு கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே இன்க்ளூடட். கண்டிப்பாக வந்து இந்த பேக்கேஜ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அண்டு இந்த பேக்கேஜ் வந்து போடுறதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம சிம்லா மணாலி பேக்கேஜும் வந்து போட்டிருக்கோம். அதுவும் இதே மாதிரி தான், கரெக்டாக நியூ இயர் செலிப்ரேஷன் பேக்கேஜ் தான். ஸோ சிம்லா மணாலி பேக்கேஜும் வந்து கிளம்புது இந்த டேட்டில். ஸோ யாராவது வந்து சிம்லா மணாலி பேக்கேஜ் வந்து பார்க்கணும், அதில் வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி கண்டிப்பாக வந்து பாருங்கள். அந்த பேக்கேஜ் பிடிச்சிருந்தா அதையும் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த பேக்கேஜ் கண்டிப்பாக பிடிச்சிருந்தா கண்டிப்பாக புக் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி இன்கேஸ் எதுவும் டவுட்ஸ் கேட்கணும் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் 9003998648 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு டவுட் கிளியர் பண்ணுவோம். அண்ட் அதே மாதிரி நீங்கள் இந்த பேக்கேஜ் புக் பண்ணால் கீழே வந்து ஒரு லிங்க்கில் வந்து ஒரு ஃபார்ம் வந்து லிங்க் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில். அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். அந்த ஃபார்மில் வந்து நீங்கள் உங்களுடைய பேர் அண்ட் எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நீங்கள் புக் பண்ண அந்த ஃபில் பண்ணக்கூடிய ஃபார்ம் வந்து எங்களுக்கு வந்துடும். நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஃபர்தராக வந்து கான்டாக்ட் பண்ணுவோம். கான்டாக்ட் பண்ணி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம். உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்தால் அதிலேயே நீங்கள் கேட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த பேக்கேஜ் கண்டிப்பாக பிடிச்சிருந்தா புக் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சேனலை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டில் தென் பை ஃப்ரம் ஜிவி டூர் பிளானர்ஸ்.